Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வருண்ஸ் ஹோம் பேஜ். இன்னைக்கு வந்து நம்ம பெப்பர் மஷ்ரூம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இந்த பெப்பர் மஷ்ரூம் ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மஷ்ரூம் இது வந்து ஒரு 200 கிராம் இருக்கும். அதை வந்து ஒரு மஷ்ரூமை இது போல ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கிராம்பு 4, பட்டை 2 துண்டு இது போல சின்னதா, பிரிஞ்சி இலை 1, அப்புறம் பச்சை மிளகாய் 2 இது மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், நல்லா பெரிய வெங்காயம் 1 இது மாதிரி குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சுக்கலாம். மிளகுத்தூள் 1.5 டீஸ்பூன். இது வந்து டோட்டலா நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபைனலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து சூடாகட்டும். இந்த பெப்பர் மஷ்ரூம் செய்யறது ரொம்பவே ஈஸி. ரொம்ப ஈஸியா குவிக்கா ரெடி பண்ணிடலாம். அதே போல டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நார்மலா வந்து சிம்பிளா ஒரு ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி சாப்பிடலாம். இது நல்லா இருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை இது கொஞ்சம் பொரியவும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இதை கொஞ்சம் நம்ம வதக்கி விடலாம். இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் ஆகணும், கண்ணாடி பதத்துக்கு ஆகணும் வெங்காயம். கூடவே வந்து 2 பச்சை மிளகாய். ஃபர்ஸ்டே ஏன் எண்ணெய் கூட சேர்க்க பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா, அது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அதுக்கும் பச்சை மிளகாய் சேர்த்தோம்னா ஒன்னு வெடிக்கும். அதுக்கப்புறம் வந்து 2வது அந்த பச்சை மிளகாய் ரொம்ப ஸ்மாஷ் ஆன மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் இதை வந்து வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். இப்போ வெங்காயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் ஆயிடுச்சு, கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து லோல வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணி விடுவோம். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து போகட்டும். வெங்காயத்தை வந்து ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணி விட வேணாம், கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் ஆனா போதும். இப்போ இஞ்சி பூண்டு ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்க்கு கூடவே வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு வந்து நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி இதை வேக விடலாம். இப்ப மஷ்ரூம் வேக வேக அந்த மஷ்ரூம்ல இருந்தே வந்து தண்ணி விடும். நம்ம தண்ணி எதுவுமே வந்து சேர்க்க வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம கிரேவி எதுவும் வைக்கல. ஒரு மஷ்ரூம் பெப்பர் ஒரு ட்ரை மாதிரி தான் நம்ம ரெடி பண்றோம். அதே போல மஷ்ரூம் வந்து ரொம்ப சீக்கிரமாவே வெந்துடும். இப்ப வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட் ஓபன் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க மஷ்ரூம்ல இருந்தே தண்ணி வந்து நல்லா ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இப்ப வந்து மஷ்ரூம் வந்து பாதி வெந்திருக்கு. இப்ப இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பெப்பர் பவுடர் வந்து நம்மளோட ஆப்ஷன், நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சோ இது நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்ப 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன். இப்ப இந்த பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகைன் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து குக் பண்ணுவோம். இப்ப அந்த மஷ்ரூம்ல ரிலீஸ் ஆயிருக்கிற அந்த தண்ணி எல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். மஷ்ரூம்லயே திரும்ப அகைன் அப்சர்வ் ஆகிட்டு நம்ம சேர்த்திருக்கிற அந்த பெப்பர் பவுடரும் மஷ்ரூம் கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பரா ஒரு நல்ல பிளேவர்ல இது வந்து ரெடி ஆகும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்து அகைன் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா அப்சர்வ் ஆயிட்டு வருது. இப்ப இந்த டைம்ல வந்து உப்பும் பெப்பரும் வந்து செக் பண்ணிக்கலாம். நமக்கு எல்லாம் ஓகே அப்படின்னா அகைன் தண்ணி இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் ஆகிறதுக்கு ஒரு 1 மினிட் குக் பண்ணுவோம். இன்கேஸ் ஏதாவது அடிஷ்னலா பெப்பர் பவுடர் சேர்க்கணும், சால்ட் சேர்க்கணும் அப்படின்னா இந்த டைம்ல நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் வந்து இதை ஒரு 1 மினிட் வந்து குக் பண்ணலாம். இப்ப இந்த மசாலால இருக்க தண்ணி வந்து இன்னும் லைட்டா அப்சர்வ் ஆகட்டும். சோ ஒரு 1 மினிட் வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இதை குக் பண்ணி எடுப்போம். இப்ப 1 மினிட்டுக்கு அப்புறம் ஓபன் பண்றேன். இப்ப பாருங்க தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. நமக்கு சூப்பரா வந்து பெப்பர் மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே இதுக்கு மேல இப்ப வந்து நம்ம கொத்தமல்லி தூவி விட்டு அப்படியே ஹாட்டா வந்து சர்வ் பண்ணலாம். நார்மலா ஒரு ஒயிட் ரைஸ்க்கு சிம்பிளா இதை மட்டுமே வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம், இல்ல இதே மாதிரி ரெடி பண்ணி மஷ்ரூம் தோசை கூட ரெடி பண்ணலாம். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.